பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா, கீர்த்தி ஷெட்டி, சீமான், யோகி பாபு மற்றும் பலர் நடித்து நம்ம அனிருத் அவர்களோட மியூசிக்கில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி திரையரங்கில் வெளியாகிற திரைப்படம் தான் எல்லைக்கே. இந்த ஒரு திரைப்படத்தை வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த ஒரு திரைப்படத்திற்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வளவலன்னு பேசாமல் ஸ்பாய்லர் இல்லாமல் ரிவ்யூ சொல்லிட்டு பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வீடியோ முடியும் போது உங்களுக்கு புரிய வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் வந்து தான் பண்ணிடுங்க. ஓகே ரைட், ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் அதோட ஒரு ஒன்லைன் வந்து தான் பார்த்துடலாம். இந்த ஒரு கதை அப்படிங்கிறது 2040 நடக்குது. 2040 சென்னையை வந்து இப்படின்னா ரொம்ப டெவலப்டாக காட்டுறாங்க. சிங்கப்பூரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு 2040 காதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து கதையோட கான்செப்ட். 2040 எல்லாருமே வந்து ஆப் அப்படி தான் ஒன்றை வந்து நம்பி தான் காதல் பண்ணுறாங்க. அந்த ஆப்போட பேர் வந்து எல்லைக்கே. அதுதான் நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து காட்டுது. ஸோ உலக மக்கள் எல்லாமே அதை நம்பி தான் இருக்காங்க. இந்த ஆப்பில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி கதை போயிட்டுருக்கு. இங்கிட்டு பிரதீப் ரங்கநாதன் அப்பா சீமான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பசுமை உலகம் ஆரம்பித்து இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு அழிச்சிட்டு வராரு. பிரதீப் ரங்கநாதன் என்ன தான் அந்த மணிக்கு ஒரு வேலை பார்த்தாலும் அவருக்கு ஃபோனை பற்றி தெரியாது. வர வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டியை பார்க்குறாரு. ஹீரோயின் பார்த்தாங்கன்னா லவ் வந்துட்டு விழுந்து தான் ஆகணும். அதான் தமிழ் சினிமாவோட வழக்கம். அந்த வகையில் மனுஷனை வந்து லவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாகவே ஃபோன் தான் உலகமாக இருக்குது. ஆனால் இவர் ஃபோன் நோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபோன்னாலே பிரதீப்புக்கும் நம்ம கீர்த்தி ஷெட்டிக்கும் வந்துட்டுனா காதல் வந்து முடியுது. அப்போ தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு புரியுது இந்த ஆப் ஒன்றுமே கிடையாது. நான் ஆப் வேறு, நம்ம காதல் வேறு, நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிறது தான் காதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆப் டுபாகூர்னு கீர்த்தி ஷெட்டிக்கு புரிய வச்சு அவர் காதல் இணையுதா இல்லையா இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதை. ஸோ கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ 2040 அப்படி தான் நான்லாம் வந்துட்டு டியூடில் என்ன வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கிறேன். பட் ஆனால் இது அதுக்கு மேலே இருக்குது. ஸோ மேபி தான் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பேரன் இல்லை நம்ம பையன் இந்த மணிக்கு லவ்வர்ஸ் தான் ஃபேஸ் பண்ணலாம். ஓகே ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கதையில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மணிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துறான். ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 திரைப்படங்களில் எப்படி பண்ணாரோ அதே மணிக்கு அவருடைய ஆக்ஷன்ஸ், அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அவரோட ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு திரைப்படத்திற்கான ஒரு உயிரோட்டமாகவே வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நாளுக்கு நாள் அவரோட ஆக்டிங் பீக்கில் தான் வந்து போயிட்டுருக்கு. செம்மையாக வந்து நடிச்சு கொடுத்துருந்தாரு. ரெண்டாவது எஸ்ஜே சூர்யா. நான் அவரை பற்றி சொல்லணும் அவசியமே இல்லைங்க. என்ன ரோல், எந்த படத்தில் என்ன ரோல் கொடுத்தாலும் தலைமை பின்னி எடுத்துருவான். இந்த ரோல்லையும் செம்மையாக பண்ணியிருக்கான். ஹியூமரிசமாக ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ எல்லா சீனையுமே நம்ம வந்து அப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பீக் ஆக்டிங் அப்படி தான் வந்துட்டு சொல்லி ஆகணும். பிரதீப் ரங்கநாதையும் மிஞ்சி வந்து நடிச்சிருந்தார். ஸோ ஒன் ஆஃப் த சீனியர் ஆக்டருங்கிறத நிரூபிச்சிட்டாரு. கீர்த்தி ஷெட்டி அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தான் காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் இருந்தது. சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து தான் கொடுக்கலனாலும் ரொம்ப நாள் கழித்து அவர் திரையரங்கில் பார்க்குறோம். அவரோட ரோலை அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். ஸோ இன்னும் நல்லா வந்துட்டு சீமான் அவர்களுக்கு கேரக்டர் வந்து விக்னேஷ் சிவன் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போவே நெகட்டிவ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் நான் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவர் கொடுத்த ரோலை செம்மையாக வந்து டிஃபைன் பண்ணி நடிச்சிட்டாப்பில். ஸோ அதுக்கடுத்து வந்து யோகி பாபுவோட காமெடி எனக்கு நிறைய இடத்துல வந்து இப்போ தான் கனெக்ட் ஆகலப்பா. பட் ஆனால் அவரோட ரோல் அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தார். டேரக்டர் கரெக்டாக சொல்லியிருந்தா இன்னும் அருமையாக வந்திருக்கும். ஸோ இதான் வந்து தான் கேரக்டர் 6. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ்க்குள்ளே போகலாம். பாசிட்டிவ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் சொல்லிட்டு இடம் கேட்காதீங்க. பாசிட்டிவ்ஸ் நிறைய அந்த ஒரு திரைப்படத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து விஎஃப்எக்ஸ். ஸோ செம்மையான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க நம்பகத்தன்மையாக. ஸோ இரண்டாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்கிற கதை வந்து நம்ம இமேஜினேஷனுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஒரு திரைப்படத்திற்கான ஒரு அட்வான்டேஜ். அதாவது புது விதமான திரைப்படங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்துட்டு இருக்கும். அதே மணிக்கு பிரதீப் ரங்கநாதோடைய அந்த ஹியூமரிஸ்டிக்கான ஒரு காமெடியான ஒரு ஹீரோ ஆக்டிங்ஸ், அதாவது கீர்த்தி ஷெட்டியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணும்போது பண்ணக்கூடிய விஷயங்கள், அதே மணிக்கு என்ன சொல்கிறது, நம்ம கீர்த்தி ஷெட்டி விட்டு போன பிறகு அவரோட எமோஷனான ஆக்டிங்ஸ் அது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. எஸ்ஜே சூர்யா எங்கனே கேரக்டர் சொல்லும் போதே சொன்னேன்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. முக்கியமான அட்வான்டேஜே சொல்லாமல் போயிட்டுருக்கேன் பாருங்கள். அனிருத் இந்த மூவியோட பேக் போன், மூவியை தூக்கி நிறுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ பாலாக போக வேண்டிய மூவியை தலைவன் வந்துட்டு அவனோட பாட்டாலையும் பிஜிஎம்மாலையும் செம்மையாக வந்து செதுக்கி வச்சுருக்கான். இந்த ஒரு படத்துக்கு சக்ஸஸுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த மனுஷன் தான். அது எல்லா படத்துலையும் பண்ணுறத சூப்பராக வந்து தான் பண்ணி வச்சுருக்காப்புல. ஸோ இன்னும் அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னா வேறு எதுவும் வந்து தான் அட்வான்டேஜஸ் சொல்லி கண்ணில் படலை. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். ஸோ கதை வந்துட்டு பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணது எல்லாமே ஓகே. ஆனால்
கனெக்ட் ஆகிற மணிக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு புது அட்டம்ப்ட்டு தான், பட் ஆனால் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கும் நமக்கும் ஹியூமருக்கும் செட் ஆகாத மணிக்கு வச்சுருந்துருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் வந்து மாற்றி இருந்திருக்கலாம். அதே மணிக்கு நிறைய சீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் வந்து தான் கொஞ்சம் கட் பண்ணல, யோகி பாபு சீன்ஸு அதெல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக இருக்கிற மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து தான் இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்திருக்கும். மிச்சபடி எல்லாமே வந்து தான் ஓவரால் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாத ஒரு கிரிஞ்சு இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் வந்து தான் தூக்கிட்டாங்கன்னா படம் வந்துட்டு அருமையான ஒரு படம். ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு இன்னும் வந்து தான் எலிவெண்ட் பண்ணி கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவரை கொண்டு வந்து அவரோட ரோலை வந்து தான் அசிங்கப்படுத்தின மணிக்கு இருக்குது. ஏன்னா அவர் சும்மா வராரு, அவர் ஏதோ பொலிட்டிக்ஸில் 2 டைலாக் வந்து பேசுகிற அவர் கட்சியில் இருக்காருங்கிறனால அப்படியே போயிடுறாரு. சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்கலாமே, ஏன்னா நல்ல ஒரு ஆக்டர். ஸோ அவரை வந்து இன்னும் நல்லா எலிவெண்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாமே திரைப்படத்தை வந்து சுற்றி வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஓகே, படத்தை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு தடவை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் போய் ட்ரை பண்ணுங்கள். ஜென்சி கிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கப்பா. ஃப்யூச்சரில் லவ்லாம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் டிஸ்க்ளைமர் தான் சொல்லணும். இந்த ஒரு படம் உங்களுக்கு கனெக்டாகவும் போகலாம். பட் ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு டைம் பாஸான ஃபிலிம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வந்துட்டு என்னடா அப்படின்னு யோசிக்க வைக்காது. ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்கு 5க்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.9 ரேட்டிங் வந்துட்டு தான் கொடுப்பேன். பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் இந்த நம்ம பிரதீப் ரங்கன் நடித்த 4 திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான் 4வது இடத்துல நான் வைப்பேன். எப்போயுமே மொதல் இடத்துல டியூடு தான் இருக்கும், 2வது இடத்துல ட்ராகன், 3வது இடத்துல லவ் டுடே, 4வது இடத்துல இது. ஸோ கன்ஃபார்ம் ஒன் டைம் வந்து தான் போய் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான திரைப்படம். அடுத்து உங்களுக்கு TN 2026 அந்த திரைப்படத்தோட ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.